மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்களிடம் 9.5 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் நடத்திய விசாரணை நிறைவடைந்துள்ளது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். இது தொடர்பாக என்னென்ன தகவல்கள் உள்ளன? இந்த மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பின்னர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் சம்மனை அடுத்து இன்றைய தினத்தில் காலை 11 மணிக்கு ஆஜராகினர். அவர்களிடம் இந்த மணல் குவாரி சம்பந்தமாக அனைத்து ஆவணங்களையும், அதாவது இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களிடமும் அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வரும்படி அது உத்தரவானது, சம்மனானது கொடுக்கப்பட்டது. அதை அடுத்து இன்று காலை 11 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களும் அதை சமர்ப்பித்து 9.5 மணி நேர விசாரணையில் பங்கேற்று பல்வேறு கேள்விகள் அவர்களுக்கு கேட்கப்பட்டது. எப்படியெல்லாம் இந்த மணல் குவாரிக்கான ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டன, எந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் ஒதுக்கீடுபட்டன, எவ்வளவு மணல்கள் அள்ளப்பட்டது, எல்லை மீறி அதாவது குறிப்பிட்ட அளவை தாண்டி எவ்வளவு அள்ளப்பட்டிருக்கிறது, அமலாக்கத்துறையிடம் ஏற்கனவே சோதனையின் மூலம் பெறப்பட்ட ஆவணங்கள், வங்கி கணக்குகளின் விவரங்கள் ஆகியவை எல்லாம் கேட்டு பல்வேறு கேள்விகள் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது இந்த விசாரணையானது 9.5 மணி நேரத்திற்கு பின்னராக இப்பொழுதுதான் முடிந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் 5 மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களும் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.